பேட் வேர்ட்ஸ் பேசுறது இஸ் இட் அ ஃப்ளெக்ஸ்? முன்னெல்லாம் ரொம்ப ரேராக கோவமாக இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அங்கங்கே பேட் வேர்ட்ஸ் பேசி கேட்டிருப்போம். ஆனால் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கேஷுவலாக ஈவன் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் கூட பேட் வேர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியல எப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டுன்னு. டஸ் இட் கிவ் அ ஹை ஃபீலிங் ஆர் கான்ஃபிடென்ஸ் ஆர் வாட் எவர்? ரீசெண்டாக ஒரு ஸ்டாண்டப் காமெடியனோட ஒரு ரீல் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, என் மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது, லைக் நான் என்னோடய ஷோஸ்லலாம் நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசுகிறேன்னு காமெண்ட்ஸில் நிறைய பேர் திட்டுறாங்க அப்படின்னு. அப்போ ஆடியன்ஸில் ஒரு பொண்ணு எனக்கு நல்லா ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஏன் உனக்கு ஃபன்னாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு, இல்லை என்னாலலாம் என்னோடய பேரண்ட்ஸ் முன்னாடி பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு அது நல்லா ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அவர் உடனே, அப்போ நான் மட்டும் என்ன என் பேரண்ட்ஸ் முன்னாடி டெய்லி பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ் முன்னாடியோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த பியர்ஸ் முன்னாடியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு ஈஸி டார்கெட் ஆடியன்ஸ் முன்னாடி நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அதை பண்ணிட்டா அது என்ன கெத்து காட்டுறதா, பவரா, ஆட்டிடியூடா? அது கூல்னு நினைக்கிறாங்களா? எனக்கு தெரியல. யார் வேணால் கோவப்பட்டுடலாம், யார் வேணால் பேட் வேர்ட்ஸ் பேசலாம். ஆனால் ரியல் பவர் எது தெரியுமா? கண்ட்ரோலிங் யூர் டங், கண்ட்ரோலிங் யூர் வேர்ட்ஸ். மற்றவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறது தான் ரியல் கான்ஃபிடென்ஸ், ரியல் பவர். Hope people understand this and end this trend.